வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன். நம்ம இன்னைக்கு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக செய்யக்கூடிய முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த முட்டை பிரியாணி நம்ம இன்னைக்கு தம் வச்சு செய்ய போகிறோம். இது அதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உடனுக்குடனே அப்டேட் வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிரியாணி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது அரைச்சிக்கலாம். அதுக்கு 4 பச்சை மிளகா, ஒரு 6 வெள்ளைப்பல் பூண்டு, இந்த மாதிரி ஒரு சைஸில் இஞ்சி, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சியும் போட்டு இந்த மாதிரி உரலில் ஒன்றும் பாதியமாக தட்டி எடுத்துக்கோங்க. பேஸ்ட் மாதிரி அரைக்கிறத விட இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட்டு அதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த 1 கப் மெஷர்மெண்ட்டில் 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வைக்கணும். 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அடுத்து முட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5 முட்டையை எடுத்து நல்லா வேக வச்சு தோல் எடுத்ததுக்கு அப்புறமா பக்கத்தில் இந்த மாதிரி கீறி விட்டுக்கோங்க. அப்போ நம்மளோட முட்டையில் நல்ல காரம் உப்புலாம் இறங்கிக்கும். இந்த மாதிரி எல்லா முட்டையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒரு இருப்பு சட்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுட்டு இதுலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் போட்டுருங்க. சும்மா கொஞ்சமாக புதினாவும் கொத்தமல்லியும் பொடியாக நறுக்குனதையும் போட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் தீயிலே வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா மசாலா சாமான்கள் ரொம்ப காட்டம் அடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணி நல்லா எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட முட்டை ரோஸ்ட்டு தயாராகிடுச்சு. அடுத்து பிரியாணி செய்ய ஆரம்பிப்போம். இப்போ மாதிரி ஒரு பிரியாணி பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கார்ன் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதை 5 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதுக்கு 1 பிரிஞ்சி, 1 இன்ச்சு, 1 பட்டை, 1 மராத்தி மொக்கு, 1 பச்சை ஏலக்காய், 1 கருப்பு ஏலக்காய், ஒரு 3 கிராம்பு போட்டுட்டு நல்ல பொரிய செவக்க விட்டுருங்க. இப்போ நம்ம 2 கப் அளவுக்கு நைஸாக நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தையும் போட்டுட்டு இது நல்ல பொன் முருவலாக கோல்டன் கலரில் வறுத்தோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்ல பொன் முருவலாக வதக்கியாச்சு. இப்போ நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பச்சை மிளகா பேஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு தக்காளியையும் பொடியாக நறுக்கினதை போட்டுட்டு அதோட நல்ல தொக்கு மாதிரி வரணும். இதுக்கு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அப்படின்னா உப்பு போட்டுட்டு சீக்கிரமாக நமக்கு தொக்கு மாதிரி வந்துடும். இது வதக்கிக்கிட்டு இருக்கப்பயே நான் இப்போ 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின புதினாவை போட்டுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் போட்டுட்டு அதோடையே சேர்த்து நல்லா வதக்கணும்னா வாசமும் நல்லா வரும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எப்படி செய்யணுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நான் பிரியாணி மசாலாலே மிளகாத்தூள் எல்லாமே போட்டிருக்கனால நான் எதுவுமே போடலை. நீங்கள் கடையில் வாங்கின பொடி கூட போட்டுக்கலாம். நல்லா மீடியம் தீயிலே வதக்குனீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை போயிடும். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு தயிர் ஊற்றி அதோடையே சேர்த்து நல்லா வதக்கணும் அப்படின்னா நல்லா ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி தொக்கு மாதிரி ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கணும் அப்படின்னா நம்மளோட பிரியாணி வாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நல்லா இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ 2 கப் அரிசிக்கு நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணி. ஸோ 3 கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் பால் பிடிக்கும்னா 2 கப் தண்ணி ஊற்றிட்டு ஒரே 1 கப்பு நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு இப்போ செக் பண்ணிங்க அப்படின்னா 1 கல் நமக்கு கூட இருக்கணும். அப்போ தான் நம்ம பிரியாணிக்கு உப்பு சரியாக இருக்கும். இப்போ நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலும்புச்சம்பள சாறையும் இதிலேயே சேர்த்துக்கிட்டேன். நல்லா கலந்து விட்டுட்டு அரிசியை நல்லா 30 நிமிஷம் இந்த மாதிரி வடித்து தண்ணியை வடித்து எடுத்து ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொதி வரணும். கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம அரிசி போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வெறும் அரிசியை மட்டும்தான் போடணும், தண்ணியோட போடக்கூடாது. நல்லா இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க அரிசியை போட்டதுக்கு அப்புறமா, இல்லாட்டி அரிசி உடஞ்சிடும். இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற
முட்டையையும் போட்டுடலாம் அது மேலேயே கொஞ்ச நேரம். இப்போ வந்து நம்ம தம் போடணும் 30 நிமிஷத்துக்கு. தம் போடுறது எப்படி அப்படின்னா, நம்ம மேலே ஒரு வாழை இலையை மேலே ஃபுல்லாக கவர் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஒரு ஃபாயில் நல்லா டைட்டாக நம்ம மூடுற அளவுக்கு நமக்கு மூடி இருக்கணும். காற்று வெளியில் வரக்கூடாது. அப்போ தான் தம் கரெக்டாக நிற்கும். இப்போ மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ரொம்ப லோ ஃப்ளேமில் 30 நிமிஷம் இருக்கணும். இருக்கிறதுலே கம்மியான தீயில வச்சு 30 நிமிஷம் கழித்து பார்ப்போம் எப்படி இருக்குங்கிறது. இப்போ 30 நிமிஷம் நமக்கு ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்த்துடலாம். தம் போகிறப்ப வாழை இலை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மனம் நல்லா இருக்கும். நம்ம பிரியாணிக்கு நியூஸ் பேப்பர் எதுவும் யூஸ் பண்ணிடாதீங்க. அதில் இருக்க மை வந்து உடம்புக்கு நல்லது கிடையாது. கேன்சரை வந்து உண்டு பண்ணுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி நீங்கள் நியூஸ் பேப்பர் எதுக்குமே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரியாணி எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி சைடில் பிரியாணியை எடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பொலன்னு சூப்பராக தம்மு ஓப்பன் பண்ணுறப்பே நம்மளோட பிரியாணி அவ்வளோ ஒரு வாசமாக இருக்குது. இதை நீங்கள் எல்லா வகையான நான்வெஜ் கிரேவி அதே மாதிரி ரைத்தாவோட வச்சு மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ஒரு நாள் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.